வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்காசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோட்ல சுயநினைவு இல்லாமல் அடிப்படை பார்த்த மீனாவை ரவியும் ஸ்ருதியும் பார்த்து ஹாஸ்பிட்டலில் காமிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க அடிப்படை போனது செல்வம் கார்ல தான். விஷயம் தெரிஞ்சு முத்துவும் ஓடி வர்றாரு. ஸ்ருதியும் ரவியும் எவ்வளவோ சாப்பிட சொல்லியும் மீனா மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க. சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும், டேப்லெட் போட முடியும், ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற ஸ்ருதி ஃபோன் பண்ணி அண்ணாமலை வர சொல்லி ரவி கிட்ட சொல்றாங்க. அவரும் வந்து பேசிட்டு போறாரு. ஸ்ருதியும் ரவியும் போயிட மீனா ரூம்குள்ள வர முத்துவை போய் சாப்பாட்டை போட்டு எடுத்துட்டு வர்றாரு. சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. நானும் நேத்து நைட்ல இருந்து சாப்பிடல, பசிக்குது, என்ன பண்றது, எனக்கு உடம்பு தாங்குது, உனக்கு தாங்கலன்னு சொல்லி அவர் சொல்ல உடனே நீங்க என்ன சாப்பிடலையான்னு மீனா ரொம்பவே அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. நானும் சாப்பிடல விடுன்னு முத்து சொல்ல நீங்க ஏன் சாப்பிடலன்னு கேக்குறாங்க மீனா. ஒரு முறைச்சிட்டு எனக்கும் தான் சாப்பிட தோணல அப்படிங்கிறாரு முத்து. முதல்ல நீங்க சாப்பிடுங்கன்றாங்க மீனா. நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு தலையளவுக்கு கோவம் இருந்தாலும் மலையளவுக்கு அக்கறையோடு சொல்றாரு முத்து. மீனா அவரை ரொம்ப வருத்தத்தோட பார்த்துட்டு சொன்னா கேளுங்க, எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பீங்கன்னு கேக்குறாங்க. அட்வைஸ் அடுத்தவங்களுக்கு பண்ணினா மட்டும் பத்தாது, உட்காரு அப்படின்னு முத்து உட்கார மீனா உட்காடுறாங்க. கதவுக்கு வெளியே 3 பேர் நின்றுட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பாட்டை சாம்பார்ல சேர்த்து பிசைஞ்சு இந்த சாப்பிடுன்னு ஊட்டி விட போறாரு. இல்ல நீங்க சாப்பிடுங்கிறாங்க மீனா. டென்ஷன் ஆயிடுறாரு முத்து. சாப்பிடுங்கிறல்ல ஆகாட்டு அப்படின்னு ஒரு மிரட்ட மீனா வாயத்தை இருக்கிறாங்க. ஊட்டி விடுறாரு. மீனா ஒரு வாய் சாப்பிட சீதா, அவங்க அம்மா, சத்யா 3 பேரும் சந்தோஷமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த பக்கம் திரும்புறாங்க. நீங்க சாப்பிடுங்கன்னு மீனாவும் பிசைஞ்சு ஒரு வாய் ஊட்டி விடுறாங்க. 2 பேரும் இப்படியே மாத்தி ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஓகே, இனிமே நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த வேலையும் இல்ல, அவங்க கண்டினியூ பண்ணிட்டு வா போகலான்னு 3 பேரும் நகர்ந்துடுறாங்க. விஜயா வேகமா பார்வதி வீட்டுக்கு பார்வதின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. சிவன் உட்காந்து ஏதோ ரைட் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு எழுந்து வர்றாரு. வா விஜயா எப்படி இருக்க அப்படின்னு உண்மையான அன்போட ஆர்வத்தோட ஓடி வர்றாங்க பார்வதி. அப்போ விஜயா ஏதோ இவங்க தான் தப்பு பண்ண மாதிரி முகத்தை திருப்பிட்டு இருக்க. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ எப்படியும் வருவேன்னு தெரியும், எப்படி இருக்கன்னு கேக்குறாங்க பார்வதி. விஜயா எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்வதிக்கு வேணா தெரியாம இருக்கலாம், நமக்கு தான் நல்லா தெரியுமே. எவ்வளவு கேவலமான ஒருத்தி எனக்கு மருமகளா பார்த்து கொடுத்துருக்கன்னு சண்டை போட்டு தான் வந்திருக்காங்க. அதோட முதல் படியா எப்படி நல்லா இருக்க முடியும்? அந்த பித்தலாட்டக்காரியை ஏன் வீட்டுக்கு அனுப்பி ஏன் நிம்மதியை கெடுத்துட்டல்ல அப்படின்னு விஜயா கத்த. ஏன் விஜயா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாங்க பார்வதி. இதுக்கெல்லாம் காரணமே நீதான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ பார்வதி பிளான் பண்ணி ரோஹிணிய நடிக்க வச்சு இவங்க வீட்டுக்கு அனுப்புன மாதிரி இருக்கு விஜயாவோட பேச்சு. 2 பேரும் பேசிட்டோன்னு அங்கிருந்து சிவன் போயிடுறாரு. விஜயா என்னாச்சுன்னு இப்படி கத்துற, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. ஆமா, நீ தானே அந்த பார்லர்காரி எனக்கு அறிமுகம் பண்ணி வச்ச, உன்னால என் வீட்டுக்குள்ள வந்தவ தானே அவ, இப்ப வீட்டையே 2ஆக்கிட்டு போயிட்டான்னு கத்துறாங்க விஜயா. பார்வதிய நான் பார்த்து கொண்டு வந்த மருமகன் அப்பப்ப சொல்லுவாங்க இல்லையா, பாவம் அவங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. இப்ப வீட்டுல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, குடும்பம் மானமே அசிங்கப்பட்டு போச்சு அப்படின்னு விஜயா படன்னு கத்த. டென்ஷன் ஆகாத விஜயா, சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கிறாங்க பார்வதி. என்ன காரியம் பண்ணியிருக்கா அவன்னு பல்ல கடிச்சிட்டு கத்துறாங்க விஜயா. தெரியும் சொல்லு அப்படின்னு பார்வதி சொல்ல. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு விஜயா பார்வதிய சந்தேகமா பாக்குறாங்க. ஒருவேளை பார்வதியும் ரோகிணியும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணியிருக்காங்களோன்னு அவங்க மைண்டுக்குள்ள டக்குன்னு வந்துடுது. தெரியும், முதல்ல நீ விஷயத்த சொல்லு அப்படின்னு பார்வதி சொல்ல. அதுதானே எங்க வீட்டு விஷயம் ஊருக்கே தெரியுமே, உனக்கு மட்டும் எப்படி தெரியாம இருக்கும், அவளை கூட்டிக்கிட்டு வந்ததே நீ தானே அப்படின்னு விஜயா பேசிக்கிட்டே போக. இங்க பாரு, நீ பேச வந்த விஷயம் என்ன, அதை சொல்லு முதல்ல அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. ரோகிணிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவளை எங்கிட்ட அனுப்பி வச்சியா அப்படின்னு விஜயா கோவத்தோட கேட்க. இங்க பார் விஜயா, நான் ரோகிணிய உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன், அவ்வளோதான், மற்றபடி அவளை பத்தி முழுசா எதுவும் தெரியாது அப்படின்றாங்க பார்வதி. முழுசா எதுவும் தெரியாம எதுக்கு அவளை பத்தி எங்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்ச, உன்னாலதான் இப்ப எல்லா பிரச்சனையும் அப்படின்னு விஜயா விடாம கத்த. விஜயா, அவளை அறிமுகப்படுத்தினதோட ஏன் வேலை முடிஞ்சிருச்சு, உன் பிள்ளைக்கு அவளை கட்டி வைக்க சொல்லல, நீ தானே அவளை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. ஆமா, மலேசியாவில் அவங்க அப்பன் பெரிய பணக்காரன்னு சொன்னார்ல அப்படின்னு விஜயா சொல்ல. பாத்தியா, நீயே ஒத்துக்கிட்ட, நீ தான் பேராசைப்பட்டு அவளை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, அப்ப நீ தானே எல்லாத்துக்கும் காரணம்
இப்ப என்ன வந்து திட்டிட்டு இருக்கேன்னு ஈஸியா சிக்ஸர் அடிக்கிறாங்க பார்வதி. ஆனா விஜய் என்ன சாதாரண ஆளா டக்குன்னு ஒத்துக்கிறதுக்கு? நீ அவளை கூட்டிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தாம இருந்திருந்தா நான் அவளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு விஜய கத்திக்கிட்டு இருக்க. மாஸ்டர் இந்தாங்க, டென்ஷனா இருக்கீங்க, இந்த மோரை சாப்பிடுங்கன்னு ஒரு டம்ளரை கொண்டு வந்து நீட்டுறாரு சிவன். விஜய் அவரை பயங்கரமா முறைச்சிட்டு, என்ன கிண்டலா, நான் ஒன்னு இங்க மோர் சாப்பிட வரல அப்படின்னு விஜயா சொல்ல செம பல்பு கொடுக்குறாரு சிவன். அப்ப நீங்க மோர் சாப்பிட வரலையா? நீங்க வந்ததுனால நான் மோர் கொடுக்குறேன், சரியா இருந்தாங்க அப்படின்னு அவரு கூலா நீட்டுறாரு. வேண்டாம் சிவன், நான் ஏதாவது சொல்லிடுவேன்னு மிரட்டுறாங்க விஜயா. மோர் தானே கொடுக்குறாரு, இதுக்கு எதுக்கு அவர் மேல கோவப்படுற அப்படிங்கிற பார்வதி. சரி எதுக்கு வந்த அத சொல்லுங்கிறாங்க. அந்த பார்லர்காரி இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அவ என் பையன் வாழ்க்கையை விட்டே போயிடணும். இத நீதான் அவகிட்ட பேசி அவளை இந்த ஊரை விட்டே போக வைக்கணும். அவ இந்த ஊர்ல எங்கேயுமே இருக்க கூடாது. அவ இங்க இருந்து அவளை 4 பேர் பார்க்க என் குடும்பத்துக்கு தான் அசிங்கம் அவமானம் எல்லாம் அப்படிங்கிறாங்க விஜயா. நான் எப்படி அவளை ஊரை விட்டு போக சொல்ல முடியும் அப்படின்னு பார்வதியை பதட்டமா கேக்குறாங்க. எனக்கு முன்னாடியே அவளை உனக்கு தெரியுமில்ல, அவளை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மறைச்சிட்டியா அப்படின்னு விஜயா விடாம சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட மட்டமான புத்தியெல்லாம் எனக்கு இல்ல விஜயா. ஃப்ரெண்டும் அவ குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்க தெரியும். என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சியே அந்த மாதிரி எதுவும் செய்ய தெரியாது அப்படின்னு சந்தடி சாக்குல போட்டு உடைச்சிடுறாங்க பார்வதி. நீ தேவையில்லாம பேசாத, அந்த ரோஹிணிய ஊரை விட்டு ஓட சொல்லு, என் பையன் வாழ்க்கையில அவ குறுக்க வரக்கூடாதுன்னு பேய் கத்துறாங்க விஜயா. மாஸ்டர் நீங்க பேசுறது ஒரு நியாயமே இல்ல. பார்வதி போய் எப்படி உங்க மருமக கிட்ட பேச முடியும்? ஊரை விட்டு போயிடுன்னு எப்படிங்க மாஸ்டர் சொல்ல முடியும்? கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க. பாரு உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனையோ பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனா கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனது நீங்க தானே. இதுல பாருவோட தப்பு எங்க இருக்கு அப்படின்னு சிவன் கேட்டுட்டு இருக்க. பார்வதியை மொறுன்னு முறைக்கிறாங்க விஜயா. என்ன சப்போர்ட்டுக்கு ஆள் சேர்த்துட்ட போல இருக்கு, இப்படி ஒரு கேவலமான பொழப்பா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா. இப்போ உங்க மருமகளை ஊரை விட்டு போன பார்வால எப்படி சொல்ல முடியும்? உங்க வீட்டு பிரச்சனைய இவங்கள சால்வ் பண்ண சொல்றது தப்புங்க. நீங்க இங்க வந்திருக்க கூடாது, நீங்க போக வேண்டிய இடம் கோர்ட்டு தான் அப்படின்னு சிவன் சொல்லிட்டு இருக்க. பயங்கர கோவத்தோட பார்வதியை முறைச்சிட்டு, என்ன பார்வதி ஆளை வச்சு பேசுறியான்னு விஜயா கேக்குறாங்க. அவரு நியாயத்தை பேசுறாருங்கிறாங்க பார்வதி. ஓஹோ நீங்கெல்லாம் நியாயமானவங்க, நான் தான் அநியாயம் பண்றேன்ல அப்படின்னு விஜயா கத்த. உன் அவசர புத்தி இன்னும் உன்னை விட்டு போகல. இந்த பார் விஜயா, நம்ம ஒரு ஆளை கை நீட்டி குத்தம் சொல்லும் போது ஒரு விரல் தான் எதிரில் இருக்கவங்கள காட்டும், மற்ற விரல் எல்லாமே நம்மள தான் காட்டும். முதல்ல நம்ம மேல இருக்க தப்ப பாக்கணுங்கிறாங்க பார்வதி. சரிதான், ஏன் தப்புதான், உன்னை நம்பினேன்ல, எனக்கு இது வேணும் அப்படின்னு பயங்கர எரிச்சலோட கத்திட்டு இருக்க விஜயா. பரவாயில்ல, என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன், எனக்கு உன்னாலதான் அவ பழக்கமானான்னு இங்க வந்தேன், ஆனா நீங்க 2 பேரும் என் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறீங்கல்ல அப்படின்னு விஜயா கேட்க. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற புத்தி எங்களுக்கு இல்ல, ரோஹிணி ஏமாத்துக்காரி தான், ஆனா அதுக்கு இடம் கொடுத்தவன் நீ தானே. அவ குணம் என்னன்னு பார்க்காம அவகிட்ட இருந்த பணம் வருமானம் மட்டும் பார்த்த, அவ அதை யூஸ் பண்ணிக்கிட்டா. நீ இப்படி கோவத்துல எந்த முடிவும் எடுக்காத, உன் பையனோட வாழ்க்கை இதுல இருக்குங்கிறாங்க பார்வதி. என் பையன் வாழ்க்கையை பத்தி யோசிக்க எனக்கு தெரியும், மத்தவங்க யாரும் எனக்கு புத்தி சொல்ல தேவையில்லை அப்படின்னு சிவனையும் பார்வதியை மாத்தி மாத்தி முறைச்சிட்டு சொல்றாங்க விஜயா. இனிமே நான் இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு விஜயா போக, விஜயா இருன்னு பார்வதி அவங்க கைய பிடிக்கிறாங்க. விடு அப்படின்னு பயங்கரமா தட்டி விட்டுட்டு, நீ சந்தோஷமா இரு, நீ சொன்ன மாதிரி நான் இங்க வரவும் மாட்டேன், உன் வாழ்க்கையில தலையிடவும் மாட்டேன் அப்படின்னு கத்துற விஜயா பார்வதியையும் சிவனையும் ஒரு முறை முறைச்சிட்டு திரும்பி போறாங்க. பார்வதி ரொம்பவே கசங்கின முகத்தோட அழாத குறையா நிக்கிறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. ஒண்ணு முறைக்கிறது, இல்லைன்னா செவத்துக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்து இருக்குது. இப்ப மீனா இந்த 2வது வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சீதா ஒரு தட்டுல 2 இட்லியை வச்சு சாம்பாரை ஊத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா செம்பல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. அம்மா, அக்கா இந்த விஷயத்தை ஏற்கனவே வீட்டுல சொல்லியிருந்தா பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு கேட்க. என்னடி பண்றது, ரோஹிணி கிறிஷ் பேரை சொல்லி மிரட்டுறப்போ இவ குழந்தைக்காக யோசிச்சிருப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, இப்ப கெட்ட பேர் அக்காவுக்கு தானே வந்திருக்கு அப்படின்னு சீதா கேட்க. எப்பவும் நல்லது நினைக்கிறவங்கள தாண்டி குற்றவாளி ஆக்குவாங்க, என்ன பண்றது வா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரிம்மா அப்படின்னு 2 பேரும் கிச்சன்ல இருந்து வர்றாங்க. ஹாலில் உட்காந்துருக்க மீனா முன்னாடி பிளேட்டை வச்சு, அக்கா சாப்பிடுக்காங்கிறாங்க சீதா. மறுபடியும் மீனா வேண்டான்னு சொல்ல, திரும்பவும் சாப்பிடாம இருக்க போறியா நீ அப்படின்னு சீதா கேட்க. மாப்பிள்ளை நேத்து போகும்போது சாப்பிடாம இருக்காதன்னு சொல்லிட்டு போனார்ல நேத்து அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்றாங்க. அம்மா,
அவரையும் அக்காவை வீட்டுக்கு கூப்பிடாம இருக்காரு அப்படின்னு சீதா கேக்குறாங்க. அதான் சொன்னார்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லி. அங்க போனா இவ வேலை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பா, இவ உடம்ப பாத்துக்க மாட்டால அப்படிங்கிற அவங்க அம்மா சாப்பிடு மீனான்றாங்க. மீனா அவங்க அம்மாவை முறைச்சிட்டு இருக்க. சொன்னா கேளு, எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல ஒன்னும் பேசாம பிளேட் எடுத்து கை கூட கழுவாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க மீனா. உனக்கு எப்ப தெரிஞ்சதோ அப்பவே உன் வீட்டுல சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லி இருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. அவ பண்ணின தப்புக்கு தண்டனையை நீயும் சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மீனா சாப்பிடறத விட்டுட்டு அவங்க அம்மாவைய ஆன பாத்துட்டு இருக்காங்க. அவளை காப்பாத்த போய் இப்ப உன் பக்கம் எல்லாருமே திரும்பிட்டாங்க பாத்தியா அப்படின்னு சீதா சொல்ல மீனா யோசனையா அப்படியே தலையை குனிறாங்க. எல்லா இடத்துலயும் நல்லவளா இருந்தா இதாம்மா பிரச்சனை, கொஞ்சம் சுயநலமா இருக்கவும் கத்துக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல நீயும் அப்பாவும் எங்களை அப்படி வளர்க்கலையேம்மா அப்படின்னு மீனா ஒரு பால போட அவங்க அம்மா கிளீன் போல்ட் ஆயிடுறாங்க. அப்போ முத்து கையில ஒரு கவரோட உள்ளர் வர்றாரு. வாங்க மாப்பிள்ள, நீங்க சொன்னதும் மீனா சாப்பிடுறான்னு அவங்க அம்மா சொல்ல சாப்பிடுறாளாத்த அப்படின்னு முத்து கேட்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றாங்க அவங்க அம்மா. மீனா முத்துவையை பார்த்துட்டு இருக்க. முத்து தப்பி தவறி கூட அவங்க பக்கம் திரும்பல. மாப்பிள்ள, என் பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குன்னு அவங்க அம்மா ஆரம்பிக்க அதான் எனக்கே தெரியுமே அத்த அப்படின்னு முத்து சொல்ல மீனா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரோகிணி வேணும்னே அப்படி பண்ணியிருக்கா மாப்பிள்ள, இவளாவது உங்ககிட்ட சொல்லி இருக்கணும் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்க. அத்தை, பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு நாளைக்கு 3 தடவை ஜூஸ் போட்டு கொடுங்க. அப்புறம் அவ சரியாகிற வரைக்கும் எதுவும் பேச வேண்டாம். அவ தப்பு பண்ணிட்டாதான், ஆனா அத இந்த நேரத்துல நாம அடிக்கடி சொல்லி காட்டக்கூடாது. அதெல்லாம் பேசுற நேரம் இது இல்லத்த அப்படிங்கிற முத்து பழக்கவரை டேபிள்ல வைக்கிறாரு. சரிங்க மாப்பிள்ள, மீனா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா கிச்சன் பக்கம் திரும்ப அம்மா நானும் கிளம்புறேன், அக்கா போயிட்டு வரேன்னு சீதாவும் அவசரமா ஓடுறாங்க. முத்து ஒரு சேரை எடுத்து போட்டு ஜாலியா உட்காந்துட்டு மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. மீனா கையில தட்ட வச்சுட்டு அவரையே கொஞ்ச நேரம் ஏக்கமா பாக்குறவங்க நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. ஒரு முறை முறைச்சிட்டு சாப்பிட்டேன்னு மறுபடியும் மொபைல் பக்கம் திரும்பிக்கிறாரு முத்து. நிஜமா தான் சொல்றீங்களான்னு மீனா கேட்க எனக்கு பொய் சொல்லி உண்மையை மறைச்செல்லாம் பழக்கம் இல்ல அப்படின்னு சுருக்குன்னு ஒரு குத்து குத்திடுறாரு முத்து. மீனா அப்படியே அப்பாவியா பார்த்துட்டு இருக்க. சரி விடு சாப்பிடுங்கிறாரு அவரு. மனோஜ் பல வருஷமா டிபியில அடிப்பட்ட பேஷண்ட் மாதிரி அவர் ரூம்ல படுத்து கிடக்குறாரு. அவரோட ஒட்டி உடன் பிறந்த கண்ணாடியும் அங்க இல்ல. விஜயா அந்த ரூம் கதவை திறந்து பார்க்க அவங்க மனசெல்லாம் பதறுது. மனோஜ் அப்படியே மெதுவா எழுந்து உட்கார்றாரு. உளறுவர விஜயா அவரோட தோல்ல கைய வச்சு மனோஜ், உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு பயமா இருக்குடா, இப்படி ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற, நீ நான் அந்த ஏமாத்துக்காரியவே நினைச்சிட்டு இருக்கியா, அவளை அப்படியே மறந்துடுறா அப்படின்னு விஜயா சொல்ல மெதுவா அவரு கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு எப்படிமா என்னால அவளை மறக்க முடியும், என்னை இப்படி ஏமாத்திட்டாளேமா அப்படிங்கிறவரு அழுகையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் அவளை அந்த அளவுக்கு நம்பினேன். இந்த 2 வருஷ வாழ்க்கையில எல்லாமே அவதான்னு நினைச்சேம்மா, அவ மேல அந்த அளவுக்கு நான் உயிரையே வச்சிருந்தேம்மா, ஆனா அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டாமா, அததாம்மா என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு மனோஜ் அழுதுட்டு இருக்க. ஏன் தப்பு தான், அவளை பத்தி எதுவுமே தெரியாம நான் கட்டி வச்சிட்டேன், அவளை நீ மறந்துரு, அவ இனிமே உன் வாழ்க்கையில கிடையவே கிடையாது, நான் உனக்கு வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர போறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எப்பவும் அவளையே நினைச்சிட்டு இருக்காம அடுத்த வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு விஜயா சொல்ல ரொம்பவே நொந்து போய் அப்படியே உட்கார்ந்துருக்காரு மனோஜ். முதல்ல நீ இங்கேயே இப்படி உட்கார்ந்துருக்காதடா, வா வந்து ஹால்ல உட்காரு, நீ இப்படியே படுத்து கிடக்கிறத பார்த்தா எனக்கு கவலையா இருக்குடா, வா எழுந்திருச்சு வா அப்படின்னு விஜயா கூப்பிட இல்லம்மா நான் இங்கேயே இருக்கேம்மாங்கிறாரு மனோஜ். சொன்னா கேளுடா வா அப்படின்னு விஜயா கூப்பிட நான் ரூம்லயே இருக்கேம்மா, என்னை விட்டுடுங்கம்மா அப்படின்னு மனோஜ் அழுகையும் கெஞ்சலுமா சொல்றாரு. டேய் கொஞ்ச நேரம் வந்து உட்காருடா, வாடா எழுந்துரே, வா சொன்னா கேளு, சொல்றது கேளு வா அப்படின்னு மனோஜோட கையை பிடிச்சி மெதுவா தூக்குறாங்க விஜயா. அவரும் வேற வழி இல்லாம பெட்ல இருந்து எழுந்திருக்க முடியாம எழுந்திருக்கிற பேஷண்ட் மாதிரி மெதுவா எழுந்து அம்மா கூட நடந்து போறாரு. ஒரு வழியா விஜயா மனோஜோட கையை பிடிச்சி ஹாலுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு உள்ளர வர்றாரு. என்னை ஏமாத்திட்டல்லம்மா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க அவரோட தலையை தடவி கொடுத்துட்டு உள்ளர வர்ற அண்ணாமலை கிட்ட போறாங்க விஜயா. ஏங்க நான் உங்ககிட்ட பேசணுங்க அப்படின்னு விஜயா சொல்ல சொல்லுங்கிறாரு அவரு. உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராவது இருக்காங்களா அப்படின்னு விஜயா கேட்க எதுக்குங்கிறாரு அண்ணாமலை. மனோஜுக்காக தான், அந்த பார்லர்காரிய எப்படியாவது அறுத்து விட்டுடணும், முதல்ல அவகிட்ட இருந்து இவனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல அண்ணாமலை விஜயாவையே பாக்குறாரு. மனோஜும் இவங்க 2 பேர் பேசுறத மெதுவா கேட்டுட்டு இருக்க முதல்ல அந்த வேலையை தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு விஜயா சொல்ல அங்க மீனா மயக்கம் போட்டு விழுந்து உடம்பு சரியில்லாம இருக்கா, அது உனக்கும் தெரியும், அவளுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ அப்படின்னு அண்ணாமலை கேட்க நான் வேணும் நான் பழமெல்லாம் வாங்கிட்டு போய் அவளை பார்க்கவா, இவர் வேற
அவளுக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, நம்ம எல்லாரையும் சாகடிச்சிட்டு தான் அவ போவா அப்படின்னு விஜயா கோவமா கத்த, உன்னையெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருத்தவே முடியாது பாத்துக்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை. என்ன திருத்துறது இருக்கட்டும், அங்க பாருங்க நம்ம பையனை எப்படி இருக்கான்னு பாருங்க, முதல்ல இவன் மேல அக்கறைப்படுங்க அப்படின்னு விஜயா மனோஜை காட்டி சொல்ல, அப்ப எனக்கு அக்கறை இல்லைன்னு நீ பாத்தியான்னு கேக்குறாரு அண்ணாமலை. அப்போ முதல்ல அவகிட்ட இருந்து இவனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க, ஒரு நல்ல வக்கீலா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, எல்லாத்துலயும் ரொம்ப அவசரப்படாத, எதையும் நிதானமா தான் செய்யணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஒரு கோவ பெருமூச்சு விடுற விஜயா, அதான் நிதானமா வந்து ஒருத்தி எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு போயிட்டாலே அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, மனோஜ் அப்படியே ரோபோட் மாதிரியே உட்கார்ந்து இருக்காரு. என் பையனை என்னால இப்படி பார்க்கவே முடியலங்க அப்படின்னு விஜயா ஆத்தாமையோட சொல்ல, இங்க பாரு விஜயா, நீ அவசரப்பட்டு பண்ணினதுனாலதான் இன்னைக்கு இவன் நிலைமை இப்படி இருக்கு, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு திரும்ப, ஏங்க ஏங்க அப்படின்னு எரிச்சலா பார்த்துட்டு இருக்காங்க விஜயா. உங்களுக்கு இந்த நிமிஷமே மனோஜுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து அடுத்த நிமிஷம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அடுத்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கான அதிரடி முடிவையும் எடுக்கிறாங்க. இவரை நம்பி நான் எந்த பிரயோஜனமும் இல்ல, என்ன பண்ணணுமோ அதை நானே பண்றேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, வாசல்ல ஏதோ நிழலாடுதுன்னு திரும்பி பாக்குறாங்க. அங்க ஸ்ருதியோட அம்மா வந்துட்டு இருக்காங்க. வாங்க சம்பந்தி அப்படின்னு விஜயா போய் கூப்பிட, தயவு செய்து சம்பந்தின்னு என்ன வெளியே போய் சொல்லிடாதீங்க, அது எனக்கு தான் அவமானம் அப்படின்றாங்க ஸ்ருதியோட அம்மா. அண்ணாமலை ஷர்ட் பட்டனை கழட்ட போனவரு அப்படியே போட்டுக்கிறாரு. என்னங்க இப்படி பேசுறீங்கன்னு விஜயா சொல்ல, என்ன நடந்துட்டு இருக்கு உங்க வீட்டுல, இப்படி ஒரு குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சுதா கத்த, விஜயாவுக்கு அவமானத்துல முகம் கருத்து போயிடுது. ரோஹிணி விஷயம் கேள்விப்பட்டேன், இல்ல அது கூட அவ பேர் இல்லையாமே, பேரு ஏதோ ஒண்ணு, அவ பேர் என்ன அப்படின்னு சுதா விஜயா கிட்டே கேக்குறாங்க. அது கல்யாணி அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்க விஜயா. கல்யாணி, அவ ஊரும் மலேசியால, பேரும் ரோஹிணி இல்ல, இதுல ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை வேற பெத்திருக்கா, இப்படி ஊர் பேர் தெரியாதவளை மருமகளா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சுதா பயங்கர கேவலமும் கோவமா கேட்க, அவ எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லுங்க, அவ பணக்காரன்னு சொன்னதுமே என்ன ஏதுன்னு விசாரிக்காம உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, உங்க மேலேயும் தானே தப்பு இருக்கு அப்படின்னு சுதா விஜயாவோட முட்டாள்தனத்தை கோடு போட்டு காட்ட, விஜயாவால இப்ப எதிர்த்து பேச முடியல. பணம் அவங்க வாயை அடைச்சிடுச்சு. இப்பவும் தான் விஷயம் தெரிஞ்ச உடனே உங்க மாப்பிள்ளை வீட்டுல இந்த மாதிரி ஆயிடுச்சாமேன்னு எல்லாருமே எனக்கு கூப்பிட்டு துக்கம் விசாரிக்கிறாங்க. எனக்கே அசிங்கமா இருக்கு. உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? மற்றவங்களா இருந்தா தூக்கிலேயே தொங்க போயிருப்பாங்க அப்படின்னு நீ என்ன தொங்காம இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க சுதா. என்ன சம்பந்தி பேசுறீங்க, அவ பண்ண திருட்டு வேலைக்கு நாங்க எங்க தூக்கில தொங்கணுங்கிறாங்க விஜயா. இப்போ உங்க குடும்ப மானம் போயிடுச்சே, ஊரே அதை பத்தி தான் பேசுது. ஒரு சாதாரண பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள வந்து இத்தனை பேரை ஏமாத்திட்டு போயிருக்கா, அது கூட தெரிஞ்சுக்காம இருந்திருக்கீங்க அப்படின்னு சுதா கேவலமா பேச பேச விஜயாவால தாங்கிக்கவே முடியல. அவளை நம்பினதுக்கு இது எங்களுக்கு கிடைச்ச பாடம், வேற என்னத்த சொல்றது அப்படின்னு பயங்கர சங்கடத்தோட சொல்றாங்க விஜயா. ஆனா அந்த கல்யாணி புத்திசாலி தான், பணக்காரின்னு சொன்னா நீங்க விழுந்துருவீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இதுக்குதான் பேராசை இருக்க கூடாதுன்றது அப்படின்னு மொத்தமா விஜயாவோட வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறதுக்கு தான் வந்திருக்கேன்ற மாதிரி சுதா பேசிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தாலும் வாய துறக்க வழி இல்லாம நிக்கிறாங்க. அண்ணாமலையும் பல்ல கடிச்சிட்டு இதெல்லாம் பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்படியாவது என் பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா வராம தடுத்திருப்பேன். இப்போ உங்களால நாங்களும் 4 பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னு சுதா சொல்லிட்டு இருக்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க அப்படிங்கிறாங்க விஜயா. இப்ப ஸ்ருதி இந்த வீட்டுல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சுதா சொல்ல, ஐயோ இருக்கிற ஒரே பணக்கார மருமக இவ தான், இவளும் போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி விஜயா அதிர்ச்சியோட பார்க்க, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரே ஏத்துற மாதிரி அவரும் அவளையும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாமான்னு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சுதா சொல்ல, மொத்தமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க விஜயா. ஆனா என்ன பண்றது, நான் இத சொன்னா என் பொண்ணு கேட்க மாட்டா, இப்படி ஒரு குடும்பத்தோட வாழணும்னு அவளுக்கு தலை எழுத்து, உங்களால எங்களுக்கு அவமானம் அப்படின்னு சுதா கத்திட்டு இருக்க. அது வரைக்கும் ரூம்குள்ள நின்று கேட்டுட்டு இருந்த அண்ணாமலை, சம்பந்தி இப்ப என்ன உங்களுக்கு அவமானம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர, இங்க நடந்திருக்கிற விஷயம் அப்படின்னு கத்துறாங்க சுதா. இங்க பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும், பிரச்சனையே இல்லாத குடும்பம் எதுவுமே இருக்காது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆனா இப்படி ஒரு பிரச்சனை எந்த குடும்பத்திலையும் நடந்ததில்ல அப்படின்னு சுதா சொல்லிட்டு இருக்க.
அப்படி ஒண்ணு பெரிய பிரச்சனை இங்க நடந்துடல. ரோஹிணிக்கு இங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. அத அவ மறைச்சது பெரிய தப்பு தான். அதெல்லாம் சரின்னு நானும் சொல்லல. அதுக்காக இந்த குடும்பத்து மானம் போகுதுங்கிறதுக்கு என்ன அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சுதா திடுக்குன்னு பாக்குறாங்க. என்ன பேச்சு பேசுன, இப்ப அவருக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வன்மத்தோட பாக்குறாங்க விஜயா. அப்படியே இருந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். எங்க குடும்ப மானத்தை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சுதாவுக்கு கோபம் எகிரிடுது. உங்க குடும்பத்துல நாங்க பொண்ணை கொடுத்துருக்கோமே, எங்களை தானே அது பாதிக்குதுங்கிறாங்க. என்ன பண்றது, சொந்தக்காரங்கன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சுதா சொல்ல சொந்த பந்தம்னா கஷ்ட காலத்துல ஒரு ஆறுதலா இருக்கணும். ஆனா என்ன பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா சொந்தக்காரங்களுக்கு சந்தோஷமா போயிடுது அப்படின்னு இன்டைரக்டா குத்தி காட்டுறாரு அண்ணாமலை. சுதாவுக்கு பத்திக்கிட்டு எரியுது. அப்ப உங்க கஷ்டத்தை பார்த்து நாங்க சந்தோஷப்படுறோம்னு சொல்றீங்களா அப்படின்னு சுதா கேட்க, நீங்க சந்தோஷமும் பட வேண்டாம், வருத்தமும் பட வேண்டாம். உங்க பொண்ணு இங்க வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பேச வேண்டியது உங்க பொண்ணு கிட்ட, எங்க கிட்ட இல்லைங்கிறாரு அண்ணாமலை. சுதாவுக்கு முகத்தில் அடிச்ச மாதிரி ஆயிடுது. நாம இவங்களை கேவலப்படுத்தலான்னு வந்தா இவரு நம்மள மூஞ்சில் அடிச்ச மாதிரி நடத்துறாரு அப்படின்னு கோவப்படுற சுதா, நல்லா இருக்குங்க, எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியே இப்படிதான். என்ன பண்றது, என் பொண்ணு பெரிய தப்பு பண்ணிட்டா, மானத்தை பத்தியே கவலைப்படாத குடும்பத்துல வாழ வந்துட்டா அப்படின்னு சுதா வேறொரு ட்ராக்ல கத்திக்கிட்டு இருக்காங்க. போதுங்க, எங்க மானத்தை பத்தி நாங்க கவலைப்பட்டுக்கிறோம். உங்க பொண்ணு வாழ்றாளா இல்லையான்னு அவகிட்ட கேளுங்க. அந்த விஷயமா ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க. இல்லன்னா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. புரிஞ்சுது, நல்லாவே புரிஞ்சுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு எரிச்சலா ரெண்டு பேரையும் வெட்டுற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு சுதா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. விஜயாவுக்கு அப்பாடா கிளம்பி தொலைச்சிட்டான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலை கிட்ட வந்து மானம் போகுது. இந்த அம்மாவே வந்து இப்படி பேசிட்டு போகுது, இனிமே எப்படி வெளியில தலைய காட்ட போறேனே தெரியலையே. ஷோ, எப்படி பண்ணிட்டு போயிட்டா பாருங்க அந்த வீணா போனவ. கேடு கெட்டவனை திட்டிட்டு இருக்காங்க விஜயா. நீ தானே பண்ண, நீயே அனுபவி, என்னவோ பண்ணுங்கிற மாதிரி. ஏன் வேலை முடிஞ்சதுன்னு அண்ணாமலை உள்ளர போயிடுறாரு. பரவாயில்ல, விஜயாவை தவிர எல்லாரையுமே கொஞ்சம் மிரட்டிடுவாரு போல. மனோஜ் நடக்கிற எதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அப்படியே உட்கார்ந்துருக்காரு பரிதாபமா. விஜயா மனோஜ் கிட்ட வர, ஏற்கனவே படுறது பத்தாதாமா, இதெல்லாம் வேற கேட்கணுமாங்கிற மாதிரி அவர் எழுந்து உள்ளர போயிடுறாரு. விஜயா தான் பாவம் ரொம்ப தவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் உள்ளர போயிட விஜயாவுக்கு பயங்கர கோபம் வருது. உடனே போன் எடுத்து டேய் ரவின்னு சொல்லுங்கம்மாங்கிறாரு ஆப்போசிட்ல. இங்க மீனா அதே பொசிஷன்ல உட்கார்ந்துருக்க. முத்து ஜூஸ் புழிஞ்சிட்டு இருக்காரு. என்ன என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கிற, நியாயப்படி உன்னதான் புழிஞ்சிருக்கணும் அப்படின்னு சாத்துக்குடிய ஒரு அமுக்குறாரு அவரு. மீனா அப்படியே பார்த்துட்டு இருக்க. அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே முருகன் வர்றாரு. டேய் வாடா முருகா அப்படின்னு முத்து உற்சாகமா கூப்பிட, வாங்க தம்பி ஆமா அப்படின்னு முருகனோட வந்த வித்யாவையும் ரிசீவ் பண்றாங்க மீனாவோட அம்மா. வாங்க வாங்கன்னு முத்துவும் சொல்ல, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு முருகன் கேட்க, எப்படி இருக்கீங்க மீனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல உட்கார்றாங்க வித்யா. உட்கார்டான்னு முத்து சொல்ல அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிறாரு முருகன். சரின்னு வித்யா சிஸ்டரை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படின்னு முருகன் சொல்ல, ஓ புது ஃப்ரெண்டு மேல பாசமா, பழைய ஃப்ரெண்டு மேல இருந்த பாசம்லாம் என்னாச்சு? பயங்கரமான திக்கு ஃப்ரெண்டாச்சு இவங்கெல்லாம். உன் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு பார்லர் அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமாடா அப்படின்னு முத்து கேட்க, தெரியும்னு எல்லாம் வித்யா சொன்னா அப்படின்னு முருகன் சொல்ல, வித்யாவும் மீனாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. முருகன் ஆளே மாறிட்டாரு. சும்மா சொல்லக்கூடாதுடா முருகா, இந்த அம்மாவோட சேர்ந்து இந்த அம்மாவும் செம்மையா ஆக்ட் கொடுத்துச்சு அப்படின்னு முத்து சொல்ல வித்யா ரொம்ப கில்ட்டியா பாக்குறாங்க. எனக்கே இந்த விஷயம்லாம் இப்பதானே தெரியும், முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாரு முருகன். சரி விடு, நீ என்ன பண்ணுவ, இவங்க சேர்ந்து சேர்க்க அப்படி. உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல என் பொண்டாட்டி தானே நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தான். ஓப்பனா சொல்லணும்னா எல்லாம் கூட்டு களவானீங்க அப்படின்னு முத்து மொத்தமா சொல்லிட மீனாவுக்கு திக்குன்னு இருக்கு. ஆனா வித்யாவுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவங்க மெதுவா மீனாவை பாக்குறாங்க. ச்சே, இந்த பேச்செல்லாம் கேட்கணும்னு தலையில எழுதி இருக்கு அப்படின்ற மாதிரி வெறுப்போட மீனா வித்யாவை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னோட போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.